மழை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் கடந்த காலங்களில் பயிர்ச்செய்கை பாதிக்கப்பட்டதால் அதற்கான நஷ்டஈட்டை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். விவசாய உற்பத்திகளுக்கு சந்தைக்குள் நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் ஏற்ற வகையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு விசேட மத்திய நிலையத்தை வடக்கில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் தெரிவித்துள்ளார். கடற்படையும் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்புகளில் வடக்கில் மாத்திரம் கடந்த செவ்வாய்க்கிழமை 174 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதற்காக 14 விசேட மையங்களை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை வைத்தியசாலைகளில் போதைப்பொருள் விழிப்புணர்வுகள் தமிழ் மொழியில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மன்னார் தெற்கு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த 14 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர். சந்தேக நபர்களாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட உள்ளது. இதற்கான சட்ட வரைவு ஒன்றை உருவாக்கும் விடயத்தில் கவனம் செலுத்தப்பட்டு கொண்டிருப்பதாக சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கான வாக்களிக்கும் உரிமைகளை வழங்குவது நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பட்டலந்த வதை முகாம் குறித்து தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜெசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். பட்டலந்தவில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல், சித்திரவதைகள், கொலைகள் என்பன 1980களின் பிற்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்றன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையே இவ்வாறு நிராகரித்துள்ளார். அரசாங்க விசாரணை அறிக்கை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய முக்கிய சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என தெரிவித்திருந்தது. அல் ஜெசீரா செய்தியாளர் தன்வசம் வைத்திருந்த அரசாங்க விசாரணை அறிக்கையின் நகல் வடிவத்தை காண்பித்து கேள்வி எழுப்பிய வேளை முதலில் அவ்வாறான அறிக்கை ஒன்று உள்ளதையே மறுத்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் அந்த அறிக்கை செல்லுபடித்தன்மை வாய்ந்ததா என கேள்வி எழுப்பியுள்ளார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்புடைய பிற சக்திகள் பற்றியும் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் காலி முகத்திடலில் போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து வந்த விமர்சனங்கள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்கவிடம் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை உண்மையே எனவும் நாட்டில் எந்த சமூகத்திற்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது கூறியுள்ளார். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்றிவளைப்பை மேற்கொண்ட போலீசார் வியாபார நோக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 போதை மாத்திரைகள் மற்றும் 2200 மில்லிகிராம் ஹெரோயினுடன் தேக்கந்தோட்டம் பகுதியை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். வேட்பு மனுக்கள் கோருவதோடு தேர்தல் திகதியும் அறிவிக்கப்படும் என சில கட்சிகள் தெரிவித்திருப்பது முற்றிலும் தவறானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் பிணை வழங்கலாம் என வவுனியா மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த வருடம் ஜூலை மாதம் 23ஆம் திகதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவர் உயிரிழந்தனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதன் வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் பிணை மறுப்புக்கு விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையாலும் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையாலும் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என நீதிபதி MMM மிகால் உத்தரவிட்டுள்ளார்.
தத்தெடுப்பதாக கூறி அழைத்து செல்லப்பட்ட 2 வயது குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய தம்பதியினருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தம்பதியினர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சுஜீவ நிசங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். நாட்டின் பல பாகங்களில் பன்றி பண்ணைகளில் இழப்பை ஏற்படுத்திய பன்றி காய்ச்சல் வடமாகாணத்திலும் பல பாகங்களில் பரவி அதிகளவான உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் எஸ். வசீகரன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, பளை, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை ஆகிய இடங்களில் உள்ள 5 பண்ணைகளிலும் இந்த நோய் தொற்று பரவியமையால் அதிகளவான பன்றிகள் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 5 பண்ணைகளிலும் பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு கடந்த 3 தினங்களாக பண்ணைகள் மூடப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூடிப் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிக்கார் கோரிக்கை முன்வைத்துள்ளார். யூடிப் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக அமைச்சில் வழங்கப்படும் அடையாள அட்டைகளை வழங்குமாறு அவர்களை ஊடக அமைச்சின் கீழ் பதிவு செய்வது மிக முக்கியமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மாமனிதர் கிட்டினர் சிவனேசனின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக யாழில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கட்சியின் யாழ்ப்பாண தலைமை காரியாலயத்தில் நேற்று மாலை இவ்நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது. இதன்போது பொதுச்சுடரேற்றப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளரான இளையராஜா வேலியண்ட் எனும் தலைப்பில் உருவாக்கிய தனது முதல் சிம்பொனியின் நேரடி நிகழ்ச்சியை லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கத்தில் மார்ச் 8ஆம் தேதி அரங்கேற்ற உள்ளார். இதையொட்டி இளையராஜாவிற்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். லண்டன் செல்வதற்காக நேற்று வியாழக்கிழமை சென்னை விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில் சிம்பொனி இசை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும். ரசிகர்களைப் போல் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் சில போதைப் பொருட்களை சட்டபூர்வமாக்கியுள்ளதால் அதன் பரவலான பயன்பாடு காரணமாக அந்த நாட்டில் வாழும் இலங்கையர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மன உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்துள்ளதாக இஸ்ரேலிய இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா கூறியுள்ளார். இந்த நிலைமை மூலம் இலங்கையின் எதிர்கால வேலை வாய்ப்புகளில் சிலவற்றை இழக்கும் வாய்ப்பு அல்லது சக இலங்கையர்கள் இஸ்ரேலில் தங்கள் வேலைகளை முற்றிலுமாக இழக்கும் வாய்ப்பை உருவாக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டினர் அமெரிக்காவிற்குள் நுழைவதை கூடிய புதிய பயண தடையை ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிக்க உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் பாகிஸ்தானின் ஒத்துழைப்பை அவர் பாராட்டிய சில நாட்களிலேயே இந்த திடீர் முடிவு வந்துள்ளது. நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அபாயங்கள் குறித்த அரசாங்க மதிப்பாய்வின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானுடன் சேர்ந்து பாகிஸ்தானுக்கான பயண தடை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இது அடுத்த வாரம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று செய்தி நிறுவனமான ராய்ட்டர் தெரிவித்துள்ளது. ராய்ட்டர் அறிக்கையின்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை தவிர பிற நாடுகளும் பயண தடை பட்டியலில் இருக்கலாம்.